வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாம், இட்ஸ் மீன் மண்டே எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன கருத்துக்காக நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டு இண்டெக்ஸ் வேல்யூவை விட ப்ரீமியத்திலேயே மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இன்னொன்று மார்க்கெட்டுங்கிறது கண்டிப்பாக மேக்ஸில் தான் இயங்குது அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக நான் தான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் டெய்லி வீடியோ போடுறேன். நிறைய பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்றீங்க, சில பேர் சைலண்டா வாட்ச் பண்றீங்க. பட் நோ இஷ்யூ. பட் உங்களுக்கான தேடல், நீங்க எங்கிட்ட கிளாஸ் சேரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நீங்களே இதை கத்துக்கலாம். பட் உங்களுக்கான தேடல், புரிதல் எப்படி இருக்கு, அப்சர்வேஷன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நான் இன்னைக்கு கொடுத்திருந்த கீ வேல்யூ என்னன்னு பார்க்கலாங்க. மார்க்கெட்ல நேத்தித்த வேல்யூ படி 24,785 அப்படிங்கிறது நான் கீ வேல்யூவா கொடுத்துருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல கீழே ஓப்பன் ஆனா, நேற்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும், எவ்வளவு கீழே போனாலும் இன்னைக்கு 10:15 இல்லை 10:15 கண்டிப்பா மேல வந்துட்டான். எக்ஸாக்டா அந்த கீ வேல்யூல தான் போய் டச் ஆகி தான் ரிஜெக்ஷன் நடக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், நேத்திக்கே அந்த வேல்யூவை டெரைவ் பண்ண கத்துக்கணும், நீங்களும் கத்துக்கணும். இவ்வளவுதான். மார்க்கெட்டர் சிம்பிளா ஃபோக்கஸ் பண்ணுங்க, போதுமானது. நான் பாருங்க, அதே ரோல்டு ஷீட்டு தான் போட்டிருக்கேன். நான் கொடுத்துருக்கிற கீ வேல்யூ, நான் மெயினாக கொடுத்துருக்கிறது சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ரிசன்ஸ்லாம் எதுவும் போகலை. அந்த டார்க் கலர் கோட்டை தாண்டி இருந்தால் தான் அப்சைட் போக வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அது ப்ரீமியம்லேயே அரெஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியும் அதுவே. இந்த லோவில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக 1 2 போச்சுங்க, அவ்வளோதான். 2:33 அப்புறம் இந்த கீ வேல்யூவை டச் பண்ணுறாங்க. எகெயின் ரிஜெக்ஷன் ஆகுது. மார்க்கெட் எகெயின் லோவை பிரேக் பண்ணுறாங்க. எகெயின் அப்படியே கன்சாலிடேட் போட்டு கொண்டு வரதே தெரியாமல் எகெயின் நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். மொத்தம் எவ்வளவு, இந்த லோல இருந்து 1 2 3 4 5 வேல்யூக்கு நியர்பையா கீழே இறக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் லோல இருந்து கீழே இறங்கி இருக்குங்க. ஓகே, இதை நம்ம ப்ரீமியத்தில் எப்படி பார்த்துருக்கலாங்கிறத நான் கொடுத்துருந்த வேல்யூ பார்க்கலாங்க. மார்க்கெட்டை முதல்ல நான் கீ வேல்யூவில் சொல்லிடலாங்க. நான் கொடுத்துருந்த நேற்று மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மார்க்கெட் 24,800 காலும் புட்டும் கொடுத்துருந்தேன். 152 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் மார்க்கெட்டு மேலே போக முடியும். கால் சைடு மேலே வச்சுருந்தாங்கன்னா மேலே மார்க்கெட் போயிருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக 152ங்க. அந்த விலையை நான் ஏன் கொடுத்தேன், இதில் எத்தனை பேர் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வேல்யூலாம் ஏன் ரியாக்ட் ஆகுது, இதை ஏன் நான் நேற்றுக்கே நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை மேக்ஸ், சிம்பிள் மேக்ஸில் பார்த்து கற்றுக்கோங்க. இங்கே 128, அதே மாதிரி அங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகிறான், திருப்பி கீழே வரான். 128லேருந்து 152 இவன் தொட முடியாமல் கீழே விழுகிறான். ஸோ இங்கே 152 இங்கே விட்டால் தானே மார்க்கெட் மேலே போக முடியும். எக்ஸாக்டாக 152ல தூக்கிட்டாங்க, அவ்வளோதான், சிம்பிள். இதே நான் இந்த ப்ரீமியத்துலையும் நான் கொடுக்கக்கூடிய விலையை நீங்கள் அவுட் ஆஃப் த மணி அல்லது இந்த மணி, அதாவது மார்க்கெட்டு எப்போ க்ளோஸ் ஆகிருக்கும், நான் க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து தான் நியர்பையாக இருக்கிற ஸ்ட்ரைக் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் இதே ஸ்ட்ரைக்கை நீங்கள் எந்த வேல்யூவில் வேணாலும் இதே பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் 24,750. அதாவது அதே அந்த ப்ரீமியமும் 128ல வேலை செஞ்சுருக்குங்க. 128 ஃபர்ஸ்ட் டார்கெட், 152 கால் சைடு, அது 178 போக முடியாம கீழே விழுகுது. இங்க 128 விட்டா தானே மேல போக முடியும். இங்க அதே 128ல என்ட்ரி எடுக்குதுங்க, அதே 750 புட்டு, எக்ஸாக்ட் என்ட்ரி. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதை என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா நான் பார்க்க சொல்லி தான் நான் சொல்லி கொடுக்குறேன்.
உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நோ இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து நான் படிச்சு தெரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அவ்வளவுதான். நீங்க கிளாஸ் சேரணும் அப்படிங்கறதுல இல்ல. இதை நீங்க தானாவே தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நடக்குது, மார்க்கெட்டோடைய வேல்யூஸ் என்ன, இது ஏன் நான் நேத்தே கொடுக்குறேன். அதே பாருங்க 750 காலும் புட்டும் சேம் 128ல அரெஸ்ட் ஆகுது பாருங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டுடைய நான் கொடுக்கக்கூடிய விலையுடைய ரகசியம். இதை நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்போ உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. நீங்க இண்டிகேட்டர் அது இது எதேதோ சொல்லுவாங்க, பட் ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. நான் மார்க்கெட்டை எப்போ மேக்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது போக நான் இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வேல்யூஸையும் பார்த்துருவாங்க. நான் இன்னைக்கு மார்னிங் 9:45க்கு நான் கொடுத்துருந்த வேல்யூஸ் என்ன ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது நான் 9:45க்கு நான் என்னோட யூசருக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்தது. எங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆனா அப்படிங்கிறத பாருங்க. எக்ஸாக்டா 82க்கு மேல போக முடியல, அங்கிருந்து ரிஜெக்ஷன். இது செகண்ட் கேண்டில். இந்த கன்ஃபர்மேஷன்ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது இதுல என்ன அர்த்தம்னா 24,705க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல தான் இருக்கும். எப்ப இதை ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்களோ அப்ப டவுன் சைடு வரும். அதுக்காக இங்க வர வரைக்கும் அப்ப இங்க இருந்து வந்த பிரீமியம்னா என்னங்க, அதைத்தான் நம்ம பிரீமியம்லயே சொல்லிடுறோம். ஸோ அந்த இடத்த டச் பண்ணும்போது இன்னும் எவ்வளவு அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளவுதான். ஒன்ஸ் ஒரு சைடு மார்க்கெட்டை டிசைட் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். இது காலையில போனது ஏமாத்துறதுக்காக போகலைங்க, ரீடெஸ்ட் என்ட்ரிங்க. அவ்வளவுதாங்க. மார்க்கெட்டு அதனுடைய விலையை ரீடெஸ்ட் பண்ணதாக போகும். அதைத்தான் நான் வந்து கீ வேல்யூஸ்னு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் இதையும் சொல்லியிருக்கேன். எப்போ வந்து 10.15க்கு மேல இப்ப இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகி கீழே போயிருந்தேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க மேல போயிருக்க வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டு அதனுடைய வேல்யூஸ்ல தான் இயங்கும். திரும்பவும் சொல்றேன், ஏன்னா இது வந்து கீ வேல்யூங்கிறது அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணதான் போகுங்க. அந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் கன்ஃபர்மேஷன் நீங்க ஸ்ட்ரைக்லயே கண்டுபிடிச்சிடலாம். கொடுக்குற வேல்யூஸ் அழகா வேலை செய்யும். அவ்வளவுதாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்க. இங்க நான் 128, பட் இங்க 132ல கூட பாருங்க, திருப்பி எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து அதே 132க்கு வந்துட்டு மார்க்கெட் அவ்வளவுதான். ஹை 206. இவ்வளவு எல்லாம் வேண்டியது இல்லைங்க. 128 130 எடுத்தீங்கன்னா 163 ரூபாய் நீங்க வந்து புக் பண்ணிருக்கலாம். இதே பாருங்க, எப்படி ரீடெஸ்ட் எடுத்தாலும் அதே 163க்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து மேல எவ்வளவு தூரம் போகுது. இதெல்லாம் ஏன் நடக்குது, சிந்திங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி இந்த பர்பிள் கலர் லைன் கீழே எல்லாம் போயிருச்சுன்னா அவ்வளவுதாங்க. அந்த என்ட்ரி நீங்க டச்சு கூட இந்த ஏரியா பக்கமே போகக்கூடாதுன்னு அர்த்தங்க. ஸோ இதுதான் நான் வந்து இது வந்து என்னால் இன்னித்த மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோசிங் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் நியர்பையா இருக்கிற ஸ்ட்ரைக் மட்டும்தான் நான் எடுத்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம யூடியூப்ல கொடுக்க முடியாதுங்க, கால்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதுவே நான் வந்து கொடுக்கறது ஒரு கைடன்ஸ் தான். இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத மேக்ஸ் வேல்யூஸ்லயே நான் கொடுத்துருவேன். நான் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு தெரியும். நான் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதை நான் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. பட் பாக்குறவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கலாங்க. அவ்வளவுதான். ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்க்கலாங்க. ஆக்சுவலா மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம், முதல்ல இந்த நியூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. மார்க்கெட்டு வந்து ட்ரம்ப், மோடி, அது இதுன்னு எதுதோ சொல்லுவாங்க. பட் ஓகே, மார்க்கெட் எப்பவுமே அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும் பாருங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத. ஸோ அதன் மூலியமாவே நீங்க பாத்துக்குங்க, ஒன்றும் தவறு இல்லை. பட் நியூஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் மார்க்கெட்டை வேல்யூஸ்ல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. நான் இப்போ 1 hour சார்ட்ல வச்சிருக்கேங்க. மார்க்கெட்டுக்கு இது வேல்யூஸ் படி எனக்கு வந்திருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இது வந்து ஜூன் மந்த் வச்சிருக்கக்கூடிய லோங்க. இப்போ ஜூலை மந்த் இனி அவ்வளவுதான், அது இன்வாலிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் லாங் டைம் ஃப்ரேம்ல நான் வீக்லி அண்ட் மந்த்லி அனாலிசிஸ் தனி வீடியோவை நான் உங்களுக்கு செப்பரேட்டா அனுப்புறேங்க. அது நான் சொல்றேன். ஏன்னா இதுல நான் டெய்லி வேல்யூஸ் மட்டும் கொடுத்துக்கலாங்க. சரிங்க. நான் மண்டே மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூங்கிறது 24,628 செயல்படும். அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,882, செகண்ட் சப்போர்ட் 24,285ங்க. அதே மாதிரி
கீ வேல்யூ தாண்டுச்சுன்னா 24,660 ஒரு முக்கியமான வேல்யூவா செயல்படும். இதுல வீக்லி கீ வேல்யூ நெக்ஸ்ட் வீக் உண்டான கீ வேல்யூ 24,685ங்க. ஸோ இந்த இடம் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,838 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அதையும் தாண்டி போனா 25,033ங்க செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மண்டேயோடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 24,304 இருந்து 24,844 வரைக்கும் ரேஞ்ச் காமிக்குது. இருக்கக்கூடிய ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்து தான் இந்த ரேஞ்சில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுபடி காமிக்குது, பார்க்கலாம். அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய கீ வேல்யூ சப்போர்ட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளதான் மேக்சிமம் மார்க்கெட் இருக்குங்க. ஒன்ஸ் ஓப்பன் ஆகுறது இங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதர்வைஸ் இங்க சப்போர்ட் எடுத்து கூட மேல இதே சப்போர்ட்டுக்குள்ள தான் சுத்தும். இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். மார்க்கெட்டை நான் கீ வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்னா இங்க போய் அடிக்கணும்னா டெய்லி எதிர்பார்க்காதீங்க. இப்பவும் நான் சொல்றேன், இங்க புல் பேக், அதாவது இவ்வளவு தூரம் இப்ப மண்டே இப்ப இந்த கேப் டவுன் ஆக ஓப்பன் ஆக அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த சப்போர்ட்ல ஓப்பன் ஆகலாம், அல்லது நேத்திக்கு ஓப்பன் ஆன மாதிரி ரெண்டாவது சப்போர்ட்ல கூட ஓப்பன் ஆகலாம். அப்போ ஓப்பன் ஆகும்போது புல் பேக் கிடைக்குதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நல்லா க்ரோ நோட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கேண்டில்லையே நீங்க வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை மேக்சிமம் கவர் பண்ண முடியும். அந்த டெப்த்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்துங்க, இப்போ நேத்திக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன எவ்வளவு கேப் டவுனா ஓப்பன் ஆச்சுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய டெப்த் இன்டெப்தா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க வந்து நமக்கு பெருசா தெரியாது. இந்த கேண்டில் இருக்கக்கூடிய வால்யூம் தான் இங்க பெருசா பேசுங்க. மார்க்கெட்டு இவ்வளவு கேப் டவுனால ஓப்பன் ஆச்சுன்னா மேக்சிமம் மார்க்கெட் புல் பேக் ஆகி மேல தான் போகுங்க. ஆனா அதுக்கு டைம் எடுக்கும். ஆப்ஷன் பிரீமியத்துல அதே பிரீமியத்துல உங்களால கண்டிப்பா வாங்க முடியாது. அதுக்கு சம் கால்குலேஷன் இருக்கு. ஸோ அப்சைடு மட்டும்தான் போக வாய்ப்புகள் உண்டா? எப்பவுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இந்த டைமும் அப்படிதான் நடந்திருக்குங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி தான் 5 மினிட்ஸ் கேண்டிலோட டெப்த்தை நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது நல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ எகெயின் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்க இந்த இடத்துல கேட்ச் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு பிடிச்சிருக்கலாம். ஆனா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருந்திருக்கும். பாருங்க, சேம் கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருந்திருக்கும். டெய்லி அப்படிதான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா நேரத்திலும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இந்த கேண்டிலோட வால்யூம் அந்த டெப்த்தை பார்த்தாலே நம்ம அதை கண்டுபிடிக்கலங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுல புல்லிஷ் கேண்டில், பட் நல்லாவே மார்க்கெட் புல்லிஷ் தான் போச்சு. எகெயின் அதுக்கப்புறம் தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய இன்டெப்த் இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். நல்லா இப்ப இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா புல் பேக்ல ஒன்றும் ஆகவே ஆகாது. டைரக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகி கீழே தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் நல்ல புல்லிஷ். அது புல்லிஷா இருக்கா பீரிஷா இருக்கா இதுக்கு தான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது இன்னும் ஃபர்தரா ஃபால் தான் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம புல் பேக் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுக்கு சர்டன் ரேஞ்சஸ் எவ்வளவு நேரம் டைம் எடுத்து தான் அந்த ஆக்ஷன் நடக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேப் டவுனோ கேப் அப்போ ஆகும்போது உடனே என்ட்ரிக்கு மட்டும் எந்த சைடும் போகாதீங்க. இந்த ரெகுலர் மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வேற. ஆனா வந்து இந்த மாதிரி வந்து கேப் டவுனா கேப் அப்போ ஆகும்போது மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ட்ரிக்கு போங்க. அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் நல்லா தரும். கொஞ்ச நேரம் மார்க்கெட்டை ஓட விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,550 காலு புட்டு எடுத்திருக்கிறேன். இதனுடைய 147 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, கால் சைடு சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு நோக்கி போகுங்க. இதுவே 147 புட்டு சைடு சஸ்டெயின் ஆகி மேல போறான் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் எகெயின் ஃபர்தர் ஃபாலுக்கு தான் ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இந்த 147 வரும்போது உங்க முடிவு எடுங்க, சரிங்களா? நான் கொடுக்கக்கூடிய பிரீமியம் விலையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி இதனுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 122 டு 170 வரைக்கும் போகுங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 122 டு 170. நான் இன்னொரு லைன்லாம் போடலை. இது நீங்க வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து
மண்டே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ நான் இந்த 147க்கு மேல அல்லது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பிரீமியம் நல்லா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால நம்ம இந்த மணி அதாவது அவுட் ஆஃப் த மணி நல்ல கிளியரா உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குது. இந்த வேல்யூஸ் வச்சு எடுக்கலாம். பட் நீங்க இந்த ஸ்ட்ரைக்ல பாருங்க போதுமானதுங்க. ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பதிவு போடுறேங்க தனியா. இந்த வீக்லி, மந்த்லி இதுல எல்லாத்துலயுமே நான் ஒரு தெளிவான கிளாரிட்டி இது தனியா கொண்டு வரேங்க. ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கம்.